குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என மாநிலங்கள் கூற உரிமையில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிக்க அதற்கு மாற்று கருத்து இல்லை என திமுக செய்தி தொடர்புத்துறை தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த சட்டத்தின் மூலம் தமிழர்களுக்கு மத்திய அரசு துரோகம் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். वो भी समझ रहे हैं कि उनको अधिकार नहीं है. हमारे संविधान के अनुच्छेद 11 में संसद ने नागरिकता के बारे में कानून बनाने का अधिकार केवल और केवल भारत की संसद को दिया गया है. एक केंद्र का विषय है, केंद्र और राज्यों का साझा विषय नहीं है. मैं मानता हूं चुनाव के बाद सब कोऑपरेट करेंगे. ये पॉलिटिक्स के लिए गलत प्रचार कर रहे हैं, अपीसमेंट की पॉलिटिक्स. இலங்கையிலே உள்ள தமிழர்களை அவர்கள் அதில் இணைக்கவில்லை. அவர்கள் வடநாட்டிலே உள்ள 3 நாடுகளிலே உள்ள இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்களை இணைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்பது ஒன்று. இவர்கள் மனதிலே இஸ்லாமியர்கள் மீது உள்ள வெறுப்புணர்ச்சி, ஆத்திரம், அவசரப்பட்டு எந்த சிந்தனையும் இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்ற சொல்கிறது. அதுதான் இந்த சிஏஏ சட்டம் வெளிப்படுத்துகிறது. ஆனால் தமிழர்களுக்கு செய்கிற துரோகம் அதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குடியுரிமை என்பது உள்துறை அமைச்சகம் தருவதுதான், அதிலே மாறுதல் இல்லை. ஆனால் அதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் அதை பார்க்க வேண்டும். இந்தியர்களே பாதிக்கப்படுகிற நிலை வருகிறது. இவர்கள் இந்தியாவை பற்றி கவலைப்படவில்லை. இந்த நாட்டிலே உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்கேயாவது அனுப்பிவிட்டு இதை இந்து நாடு என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.